மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கெதிராக தொடுக்கப்பட்டிருந்த மனுவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாபர் மசூதி போன்று சித்தரிக்க முயற்சி நடைபெறுவதாக அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இப்போ உயர்நீதிமன்ற கிளையில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? காயத்ரி, அதாவது மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் இன்று நடைபெற ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. இந்த சூழலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கருத்தில் கொண்டு. இந்த சூழலில் இந்து முன்னணி சேர்ந்த சில அமைப்புகள் 144 தடை உத்தரவு ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்காக தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இங்கு திருவிழா, தைப்பூச திருவிழா, தெப்பத் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் தேவையற்ற மத பிரச்சனை ஏற்படும், எனவே நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் சில அமைப்பினர் இந்த பிரச்சனையை அயோத்தி மற்றும் பாபர் மசூதி போல பிரச்சனை எழுப்ப முயல்கின்றனர், எனவே இதற்கு அனுமதிக்க வழங்கவில்லை, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து அரசு மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் தெப்பத் திருவிழா, தைப்பூசம் திருவிழா பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. எனவே பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றத்தை சுற்றி எந்த விதமான பக்தர்களையும் அனுமதிக்கப்படவில்லை. எனவே இந்த 144 தடை உத்தரவு பக்தர்களை பாதிக்கிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்திற்காக மாவட்டம் முழுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை ரத்து செய்து உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் போராட்டம் நடத்துவதற்கு என்றால் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கி நடத்த ஏன் அனுமதிக்கவில்லை? இருந்தாலும் இன்றும் நாளையும் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இந்த சூழலில் இன்று அனுமதி வழங்கப்படாத பட்சத்தில் வேறு எந்த நாளில் எந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவீர்கள் என உரிய விளக்கம் பெற்று மதுரை மாநகர் காவல் ஆணையரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2:15 மணி மேல் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். காயத்ரி, நன்றி கருணாகரன், விவரங்களை வழங்கியமைக்காக.